குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, மே 6 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து இரண்டாம் நிலை காவல் இருக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதற்றம் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பாதுகாப்பு ஒத்திகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒத்திகைகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள 244 மாவட்டங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடத்திய வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாதுகாப்பு ஒத்திகை நடக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்பாக்கத்தில் இருக்க அணுமின் நிலையம், சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டு, ஆவடியில் இருக்க ராணுவ தளவாட உற்பத்தி மையம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மணலில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இதெல்லாம் முக்கியமான இடங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றனால இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக சக்தி எழுப்பக்கூடிய சைரன்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கிறாங்க. வான்வழி தாக்குதல் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி முறியடிக்கிறதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நாளை தொடங்குறது. ஓகேங்களா? நாளைக்கு ஆன்லைனில் தொடங்குது. 12th முடிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மே 5 வந்து பார்த்தீங்கன்னா வணிகர் தினமாக அரசு அறிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும்தான் கடந்த 1989 வந்து பார்த்தீங்கன்னா வணிகர் நல வாரியம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எந்த இதுவும் இல்லாமல் செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மின்சார சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முதலிடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 2 முக்கியமான திட்டங்கள், அதாவது சென்னை அருகே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கரில் சர்வதேச நகரம் அமைக்கிறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி அதாவது செமிகண்டக்டர் திட்டம் 2030 உள்ளிட்ட 2 திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட தொடங்கிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை ஓட்டம் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் யூஎஸ்ஆர்பியில் பிசி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிசி எக்ஸாம் பொறுத்தவரை கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் தான். அடுத்தது மாநில பல்கலைக்கழக துணைவேந்தருடைய பதவி, அதாவது மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு மசோதாக்கள் உட்பட 10 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலம் தாழ்த்தியதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கில் ஆளுநர் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமானது என கூறி உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி 142வது விதியை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சதுக்கு சமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னா 1960. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் எழுத்தாளர்கள் 5 பேருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ் எழுத்தாளர்களான அதாவது பாவேந்திர பாரதிதாசனுடைய பிறந்த தினம், அதாவது தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டு நிறைவடைஞ்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 முக்கியமான எழுத்தாளர், அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் மெர்வின் பழனி ஆகியோர் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்களின் மரபுரிமை வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய வாரிசுதாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகை வழங்கப்பட்டுச்சு. அதுமாதிரி தற்போது உயிரோடு இருக்கிற கோமா கோதண்டம், புலவர் இளமா தமிழ்நாவன் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அந்த நூல்களுக்கான தொகை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? தலா 10 லட்சம் வீதம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஐஎம்எஃப் வாரியத்தினுடைய இந்தியா சார்பாக பரமேஸ்வரன் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. உலக வங்கியின் செயல் இயக்குனர், அதாவது பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதியம், அதாவது ஐஎம்எஃப் இயக்குநராக வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக உலக வங்கியினுடைய செயல் இயக்குனர் பரமேஸ்வரன் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மத்திய அரசுடைய முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரான கேவி சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வர ஐயர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? கூடுதல் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நடப்பு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 6வது ரேஸான மியாமி கிராண்ட் பிரியரில் ஆஸ்திரேலிய வீரரும் மெக்லாரெண்டின் டிரைவருமான ஆஸ்கர் பிரியாட்ஸ்ரி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்கிறார்.
அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பெயின் நடைபெற்ற மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவினுடைய நார்வேவின் கேஸ்பரோட் சாம்பியன் வந்து கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1000 புள்ளிகள் கொண்ட இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த போட்டியில் பட்டம் வென்ற முதல் நார்வே வீரர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகளும் வழங்கப்படும், 9.40 கோடி ரூபாய் ரொக்க பரிசும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் மகளிர் இரட்டை பிரிவில் இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா ருமேனியாவினுடைய சொரானா சிரிஸ்டி அவங்களும் ரஷ்யாவினுடைய அனா கலின்ஸ்கா வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் ஒரு படத்தை தயாரித்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கும் 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது கன்னிமாரா நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமை கருத்தியை வழங்கிய காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், முக்கியமான ஆளுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டென்ட் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த 2ஆம் நிலை காவலர்கள் டெஸ்ட் பேஜ் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.